வெல்கம் டு அனலி லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னால் 1 வீக் வீடியோ போட முடியல, சாரி. எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ், அதனால தான் போட முடியல. இனிமேல் நம்ம சேனலில் கண்டினியூவாக வீடியோஸ் வரும். இன்றைக்கி நம்ம ரோட் சைட் காளான் தாங்க செய்ய போகிறோம். காளான் வந்து ஜென்ரலாக 50% காளான் 50% கோஸ் யூஸ் பண்ணி தான் ரோட் சைடில் காளான் செய்கிறாங்க. சில பேர் வந்து கோஸ் மட்டுமே யூஸ் பண்ணி செய்கிறாங்க. நம்ம இன்றைக்கி கோஸ் மட்டும் வச்சு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்து வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இன்றைக்கி நான் 1/2 கிலோ கோஸை சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கேன். இந்த மாதிரி நறுக்கிக்கோங்க. நறுக்கி வாஷ் பண்ணி வச்சாச்சு. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், ரெட்சில்லி பவுடர். அடுத்து இதில் நான் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். மைதா மாவு வேண்டான்னா நீங்கள் கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். அடுத்து இது கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துட்டு கலருக்கு நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கோஸ்லேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சிட்டோம். இந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி வந்த பிறகு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடாதீங்க. இப்போது ஒரு கடாயில் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி காஞ்ச பிறகு இதை நான் ஒன்றுனா பிடிச்சி போட்டுக்கிறேன். இது 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு நம்ம எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக ஆகணுங்க. இந்த மாதிரி கோஸ்லேயே நீங்கள் வீட்டிலேயே காளான் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இனிமேல் நீங்கள் கடைக்கு போய் வாங்கி சாப்பிடவே மாட்டீங்க. இது அதே டேஸ்ட்டுங்க. உண்மையாக நான் ட்ரை பண்ணிட்ட பிறகு இனிமேல் நம்ம கடைக்கே போகக்கூடாது, நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடணுன்ற ஒரு முடிவில் இருக்கேன். எனக்கு காளான்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், கடைக்கே போக மாட்டீங்க. இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் பொரித்து எடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை. நான் 2 வெங்காயம் 2 பச்சை மிளகாய், கறிவேப்பிலை. ஒரு கடாய் வச்சு எண்ணெய் காஞ்சோடனே இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கின பிறகு இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு நான் 2 தக்காளி வந்து அரைச்சிருக்கேன், பியூரி மாதிரி அரைச்சிட்டு இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் அந்த கோஸ் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சாஸ் பிடிக்கும்னா நீங்கள் சாஸ் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சாஸ் அந்த எதுவுமே சேர்க்காம நான் வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் செஞ்சுருக்கேன். ஸோ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை நான் கொஞ்சமாக நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். அது இதில் ஊற்றிக்கலாம். ஏன் சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக வரும். காளான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செமி சாலிடாக தான் இருக்கும், அதனால தான் நம்ம இதை சேர்க்குறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை வதக்கும் போது எல்லாமே லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட காளானோட கன்சிஸ்டன்சி வந்துச்சு, கொஞ்சம் செமி சாலிடாக இருக்குது. நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை கொஞ்சம் சுட சுட இருக்கும் போதே சாப்பிட்டா தாங்க நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மேலே கார்னிஷிங்க்கு கொஞ்சமாக நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. நறுக்கிட்டு இது மேலே தூவி விட்டுடலாம். கொத்தமல்லி இருந்தால் கூட கொஞ்சம் தூவிக்கோங்க. இப்போ நம்மளோட சூப்பரான காளான் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இன்றைக்கி வீட்டிலே செஞ்சிட்டோம். இந்த காளான் பார்த்திங்கன்னா நம்ம ரோட் சைட் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு தாங்க இருக்குது, கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் இல்லை. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.